வேதாகம சத்தியங்கள் ஒரு வழிகாட்டி. ஆசிரியர் டன்ஸ்டன் பி. ஆம்ப்ரோஸ். இந்த புத்தகத்தின் சிறப்பம்சம் நம்பிக்கையும் விசுவாசமும், ரட்சிப்பு, ஞானஸ்நானம், ஜெபம், வேதமும் வேத தியானமும், பரிசுத்த ஆவியானவர், ஆராதனை, சபை, சோதனைகள், உபத்திரவங்கள் மற்றும் போராட்டங்கள், பரிசுத்தம் அல்லது சுத்திகரிப்பு, ஊழியம், ஊழியர்கள், சீஷத்துவம் மற்றும் சீஷர்கள், கொடுப்பது, தசமபாகம் மற்றும் காணிக்கைகள், தெய்வீக சுகம், கடைசி காலமும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ஆகிய 14 அடிப்படை உபதேசங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பான புத்தகம். இதன் விலை ரூபாய் 550 மட்டுமே. இந்த புத்தகத்தை பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஆதியாகமம் முதல் அத்தியாயத்திலே 21 23 வசனம் வரை வாசிக்கிறேன். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படி திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லதென்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவுது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த வாசித்த இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட என்ன நீர் பேச சித்தமாக இருக்கிறீரோ அப்பா, அதை மாத்திரம் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியானை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும், உம்முடைய ராஜ்யம் கட்டப்படட்டும், எல்கைகள் விஸ்தாரமாகட்டும். ஆண்டவரே, தேவ வல்லமை வெளிப்படட்டும். அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் ஒரு வேத பாடம் போல இந்த நாளிலே நான் உங்களோடு கூட ஆண்டவருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 5ஆம் நாள் ஆயிற்று என்று அந்த 23வது வசனத்திலே நான் வாசித்தேன். இந்த நாளிலே வேத புத்தகத்திலே 5 என்கிறதான அந்த எண்ணோடு கூட சம்பவப்பட்ட ஒரு 10 காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாளிலே பேச சித்தம் கொண்டிருக்கிறார். இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனங்கள், பிதாவாகிய தேவன் சிருஷ்டி கர்த்தர், அவர் இந்த பூமியை சிருஷ்டித்த விதம், வானத்தை சிருஷ்டித்த விதம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை, அவர் ஆகாய விரிவை, இப்படி அவருடைய சிருஷ்டிப்பின் அந்த திட்டத்திலே 5ஆவது நாள் அவர் இந்த உலகத்தில் உள்ள சகல ஜீவராசிகளையும் சிருஷ்டித்தார் என்று பார்க்கிறோம். எனவே இந்த முதலாவது இந்த 5 எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆராதிக்கிற தேவன் சிருஷ்டி கர்த்தர். நாம் ஆராதிக்கிற தேவன் இந்த உலகத்தில் உள்ள நாம் காண்கிற எல்லா மிருகங்களையும், எல்லா தாவரங்களையும், வானமண்டலத்திலே காணப்படக்கூடிய சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை 6வது நாளிலே அவருடைய சாயலாக மனிதனையும் அவர் சிருஷ்டித்து இந்த பூமியிலே நம்மை குடியேற பண்ணின தேவனை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் ஒரு சாதாரணமான ஒருவர் அல்ல. அவர் சிருஷ்டி கர்த்தர். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். மனிதனுடைய விஞ்ஞான அறிவின் நிமித்தமாக எத்தனையோ நவீன காரியங்கள், நவீன படைப்புகளை நாம் அன்றாடம் பயன்படுத்தினாலும், நம்முடைய வீடுகளிலே பார்த்து கொண்டிருந்தாலும், என்னுடைய கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது எல்லாம் ஒன்றிலிருந்து இன்னொன்றாய் உண்டாக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய சிருஷ்டிப்பின் மேன்மை என்னவென்றால், அவர் ஒன்றும் இல்லாததிலிருந்து, எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர் எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையின் மூலமாக சிருஷ்டித்தார். எனவே இந்த 5 அவர் நம்முடைய தேவன் சிருஷ்டி கர்த்தர் என்பதற்கு முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இரண்டாவதாக 5 காயம் ஏற்ற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தெய்வம் அல்ல. 5 கண்டங்கள், நாம் ஜீவிக்கிற இந்த ஆசியா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஐரோப்பா கண்டம், அமெரிக்கா கண்டம், ஆஸ்திரேலியா என இந்த 5 கண்டங்களையும் சிருஷ்டித்த கர்த்தர் அந்த 5 கண்டங்களில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகத்தான் தன்னுடைய சரீரத்திலே அவர் 5 காயங்களை ஏற்றார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த 5 காயங்கள் 2 கால்களிலே, 2 கரங்களிலே, விலாவிலே என்று 5 காயங்கள், பெரிய காயங்கள். அவர் அந்த கொல்கதா மலையிலே, அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை அவர் உண்டு பண்ணுவதற்காக இந்த 5 எதை குறிக்கிறது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய காயங்களால், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறோம். அதே நேரத்தில் அது மாம்சீகத்தில் அந்த குணத்தை நமக்கு தந்தாலும் ரட்சிப்பை தருவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் ஒருவர் தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும். உலகத்திலே காணப்படக்கூடிய மற்ற தெய்வங்கள் அல்லது மகான்கள் வல்லமைகள் இருக்கலாம், ஆனாலும் ஒரு மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, அந்தகாரத்தின் இருளில் இருந்து, இந்த லோகாதிபதியின் கட்டுகளில் இருந்து விடுதலையாக்கி அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து அவனை பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல அந்த 5 காயங்கள் ஏற்ற ஒருவர் தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதுதான் அவருடைய தனித்தன்மை. இந்த 5 காயங்கள் அடுத்ததாக எதை குறிக்கிறது என்றால், 5 புலன்கள், மெய், வாய், கண், காது, மூக்கு என்று 5 புலன்கள் என்று சொல்கிறோமே, இந்த 5 புலன்களையும் ஆளுகை செய்கிற ஒரு கிருபையை தேவன் இந்த 5 காயங்கள் மூலமாக அவர் நமக்கு தருகிறார். இன்றைக்கு உலகத்திலே காணப்படக்கூடிய எத்தனையோ அக்கிரம செய்கைகள், அருவருக்கத்தக்க காரியங்கள், வாய் கூசுகிற பேச முடியாத காரியங்கள், இதெல்லாம் இந்த 5 புலன்கள் மூலமாக மனிதன் நடப்பிக்கிறான். அந்த அசுத்தத்திலிருந்து ஒரு மனிதனை விடுவித்து பரிசுத்தத்திற்கு நேராக அழைத்து செல்வதற்காகத்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 5 காயங்களை ஏற்றார். கண்ணினால் வருகிற பாவம், காதினால் வருகிற பாவம், அந்த வாயினால், மூக்குனால், நம்முடைய சரீரத்தில் கண்களின் இச்சை, அந்த மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்று சொல்கிறோமே, அந்த முக்கூறு ஆயுதங்கள், இவைகள் இந்த 5 புலன்களோடு கூட இணைந்து செயல்படும் போதுதான் மனிதன் பாவத்திலே விழுந்து போகிறான், பாவத்திற்கு அடிமையாகிறான், பாவியாக வாழ்கிறான். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாத அநேகர் அவர் நரக ஆக்கினைக்கு நேராய் கடந்து போகிறார். அவர்களை விடுவிப்பதற்காக நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 காயங்களை நமக்காக ஏற்றார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வது இந்த 5 காயங்கள் எதை குறிக்கிறது என்றால், இந்த 5 பூதங்கள் அல்லது பஞ்சபூதங்கள் என்று சொல்கிறார்களே, நாம் காண்கிற ஆகாயம், நாம் காண்கிற காற்று, நிலம், நீர், நெருப்பு, இந்த 5 பூதங்களிலிருந்து உண்டாகிற போராட்டங்கள், மனிதனை பாதிக்கிறதான காரியங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய தீமையான காரியங்கள், அல்லது மனிதனுக்கு இவைகள் மூலமாக நடக்கக்கூடிய நன்மையான காரியங்கள், இவை எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் சிருஷ்டி கர்த்தர் என்பதை அந்த 5 காயங்கள் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே இந்த முதலாவது அந்த பிதாவாகிய தேவன் அந்த 5க்கு அவர் எப்படியாய் 5ஆம் நாளிலே அவர் பூமியில் உள்ள சகல ஜீவராசிகளை சிருஷ்டித்தது போல இந்த 5 காயம் ஏற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 5 கண்ட மக்களுக்காக, 5 புலன்களை அடக்குவதற்காக, அந்த பஞ்சபூதங்களை ஆளுகை செய்வதற்காக அவர் உங்களுக்காக, எனக்காக தன்னுடைய சரீரத்திலே 5 காயங்களை ஏற்றார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3வதாக இந்த 5க்கும் பரிசுத்த ஆவியானவருக்குமான ஒரு தொடர்பு. பரிசுத்த ஆவியானவருக்கு ஓமானமாக எலியேசரை குறிப்பார்கள். எலியேசர் அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்கிறதற்காக செல்லுகிறார். அந்த ரெபேக்காள் அவளை மணவாட்டிக்காக ஒப்பனையாய் சொல்லுவார்கள். ஈசாக்கை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனையாய் சொல்வார்கள். எனவே வரப்போகிற மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்களும் நானும் மணவாட்டியாக மாறுவதற்கு நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை குறித்து இந்த 5 என்ன சொல்கிறது என்றால், இந்த எலியேசர் அந்த ரெபேக்காளுக்கு 5 விதமான பரிசுகளை கொடுத்தார் என்று ஆதியாகமம் 24ஆம் அத்தியாயத்திலே 47வது வசனத்திலிருந்து 53வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களே ஆனால் அறிந்து கொள்ள முடியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ரெபேக்காளுக்கு எலியேசர் காதணிகளையும்
கடகங்களையும் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் அவர் பரிசாக கொடுத்தார். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்ட எலேசர் வரப்போகிற மணவாட்டியாகிய ரெபேக்காளுக்கு மணவாளனுடைய சார்பாக அவர் கொடுத்ததான இந்த 5 விதமான பரிசுகள் எதை குறிக்கிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அத்தியாயம் 38 40 வரை வாசித்து பார்ப்பீர்களேயானால் முதல் அந்த பரிசு அது மனம் திரும்புதலை குறிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து பாவ ஜீவியத்திலிருந்து விடுதலை அடைகிறது. அடுத்ததாக அதை அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்திலே தண்ணீரிலே மூழ்கி ஞான ஸ்நானம் எடுப்பது. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவது. நான்காவதாக பரிசுத்த ஜீவியம் செய்வது. இது முதல் பரிசை காட்டுகிறது. இந்த 5 பரிசுகளிலே இந்த 4 அனுபவங்களும் இந்த ஃபண்டமெண்டல் டாக்டரின்ஸ் என்று சொல்வார்கள், அல்லது மூல உபதேசங்கள் என்று சொல்வார்கள், அடிப்படை சத்தியங்கள் என்று சொல்வார்கள். இந்த 4 சத்தியங்களும் அந்த முதல் பரிசை சுட்டி காட்டுகிறது. அடுத்த 4 பரிசுகளும் எதை காட்டுகிறது என்றால், அப்படி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று பரிசுத்தமாய் ஜீவிக்க விரும்புகிற ஒரு மனிதன் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:42 சொல்லப்பட்ட விதமாய் அந்த அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்த சபை அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் நாம் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். இந்த 5 வகையான இந்த 4 பரிசுகளும் தனித்தனி பரிசுகள். அந்த முதல் பரிசு 4 சிறிய பரிசுகளை உடையது. அதாவது ரட்சிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஜீவியம். இதோடு கூட நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியம் நின்று விடவில்லை. அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். அந்யோன்யத்தில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். ஊழியர்களோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். விசுவாசிகளோடு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். அதை காட்டும்படியாக அந்த அப்பம் பிக்குதல் அல்லது அந்த பரிசுத்த பந்தியிலே பங்கு பெறுகிற தகுதி உடையவர்களாய் வாழ வேண்டும். ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். எனவே இந்த 3வது பரிசுத்த ஆவியானவருக்கும் 5க்கும் உள்ள தொடர்பை குறித்து நாம் தியானித்தோம். 4வதாக ஆண்டவர் எனக்கு சுட்டி காட்டின ஒரு காரியம் என்னவென்றால், கோலியாத்தை ஜெயிப்பதற்காக தாவீது அவருடைய கரத்தில் வேறு எந்த ஆயுதமும் இல்லை, 5 கூழாங்கற்களை அவர் பொறுக்கி எடுத்தார் என்று 1 சாமுவேல் 17:40 நாம் வாசிக்கிறோம். அந்த 5 கற்களில் அவர் ஒரு கல்லை தான் அவர் பயன்படுத்துகிறார். அந்த 1 சாமுவேல் 17:49-50 வசனங்களை வாசிக்கும்போது அவர் அந்த ஒரு கல்லை பயன்படுத்தி அதன் மூலமாக அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். இங்கே நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய கோலியாத்துகள் யார்? அந்த கோலியாத்தை நீங்களும் நானும் வீழ்த்த வேண்டிய கல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 கற்களில் ஒரு கல் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் தேவனுடைய வல்லமை. நமக்கு முன்பாக நிற்கிற கோலியாத்து யார்? எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் நீங்கள் நான் வாசிக்கும்போது 6ஆம் அத்தியாயத்தில் 11-13 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் பாருங்க, இதுதான் கோலியாத்து நம்முடைய வாழ்க்கையில். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே இந்த கோலியாத்து ஒரு நாள் வந்து போகிற அனுபவம் அல்ல. அன்றைக்கு 40 நாட்கள் இஸ்ரவேல் ஜனங்களும் பெலிஸ்தரும் எதிர்முகமாய் நின்றார்கள். யுத்தம் கை கலக்கவில்லை. தாவீது வந்தபோதுதான் அந்த தேவ வல்லமையாகி அந்த கூழாங்கல்லை எடுத்து அந்த கோலியாத்தை வீழ்த்தி ஒரு மாபெரும் ரட்சிப்பை ஏற்படுத்தினது போல, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய மரணம் வரைக்கும் அல்லது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் இது எது நம்முடைய ஜீவியத்திலே முந்தி நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் உண்டென்பதை ஒரு நாளும் மறந்துவிட வேண்டாம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, நம்முடைய மாம்சம் நமக்கு விரோதமாய் போராடும்,
நம்முடைய இரத்தம் நமக்கு விரோதமாய் போராடும். போராட்டங்கள் ரெண்டு வகையாய் காணப்படும். ஒன்று நம்மிலிருந்து தோன்றுகிற போராட்டங்கள், இன்னொன்று வெளியிலிருந்து வருகிற போராட்டங்கள். என்னை கேட்டால் வெளியிலிருந்து வருகிற போராட்டங்களை விட நம்மிலிருந்து தோன்றுகிற போராட்டங்கள் தான் மிக வல்லமையான போராட்டங்கள். அவைகளை நீங்களும் நானும் மேற்கொள்ள வேண்டும். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்றுதான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை போராட்டம் பெற்ற வாழ்க்கை, இது ஒரு சொகுசான வாழ்க்கை, இட் இஸ் எ பெட் ஆஃப் ரோசஸ் என்று யாராவது போதிப்பார்கள் என்றால் வேத வசனத்தை கவனித்து பாருங்கள், உற்று பாருங்கள், தியானித்து பாருங்கள். ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுவார். 13வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் அந்த தேவ வல்லமை. அதை குறித்து நான் பின்னாலே வருகிறேன். அப்போ 5 கற்கள் தாவீது எடுத்தாலும் அந்த 5 கற்களில் தேவன் அவர் அன்றைக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் ஒரு கல் தான். அதுதான் தேவனுடைய வல்லமை. அந்த தேவனுடைய வல்லமை அந்த கோலியாத்தை வீழ்த்தினது. மீதி 4 கற்களும் அடப்பை பைக்குள்ளே அங்கே இருந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 5 கற்களை அடப்பை பையிலே பொறுக்கி கொண்டுதான் அவர் தாவீது வருகிறார் கோலியாத்தை எதிர்ப்பதற்காக. இந்த 4 கற்களும் அடப்பைக்குள்ளே இருந்தால் தான் அந்த பயன்படுத்தப்பட்ட அந்த தேவ வல்லமையாகிய கல் நமக்காக கிரியை செய்யும். அந்த 4 கற்கள் எதுவென்றால், 1 பரிசுத்த ஆவியானவர், 2 தேவனுடைய வார்த்தை, 3 நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், 4 நம்முடைய பரிசுத்த ஜீவியம். இப்படிப்பட்ட அந்த தேவனுடைய வசனத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் நிறைந்து கர்த்தருக்காக ஜீவனுள்ள சாட்சியாக வாழ்ந்து பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதன்தான் தேவனுடைய வல்லமையினால் அன்றாடம் எதிர்படுகிற கோலியாத்தை வீழ்த்த முடியும். அல்லது கோலியாத்தை கண்டு பயந்து ஓடுகிற அனுபவத்திலே காணப்படுவோம், அல்லது கோலியாத்து நம்மை வீழ்த்துகிற அனுபவத்திலே காணப்படுவோம். அங்கே அவர் சொல்லுகிறார், சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். இந்த சர்வாயுத வர்க்கத்தில் 6 ஆயுதங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் 5 ஆயுதங்கள், நான் 5 குறித்து பேசுகிறதுனாலே அந்த 5 ஆயுதங்கள் என்ன? டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது நம்மை பாதுகாக்கிற ஆயுதங்கள் அல்லது வெப்பன்ஸ். ஒரு ஆயுதம்தான் அஃபென்சிவ், அதாவது நம்ம மற்றவர்களை தாக்குவதற்கு பயன்படுத்துகிற அந்த ஆயுதம். இந்த 5 அந்த ஆயுதங்கள் என்ன? அந்த சர்வாயுத வர்க்கம் அந்த 5 ஆயுதங்கள் என்ன? சத்தியம் என்கிற கச்சை. நம்முடைய உடம்பில் பேண்ட் போட்டால், ஒரு பெல்ட் போட்டால் நல்லது. ஏனென்றால் சில நேரங்களில் பேண்ட் கீழே நழுவி செல்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த ஒரு கச்சை, ஒரு இடுப்பிலே நமக்கு ஒரு பலம், அல்லது நம்முடைய வஸ்திரம் கலண்டு போகாமல் அந்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம் சேதப்படாதபடி நம்மை பாதுகாக்கிற சத்தியம் என்கிற கச்சை, அந்த வசனத்தின் அடிப்படையில் வாழ்கிற வாழ்க்கை. 2வது உள்ள அந்த வெப்பன் என்ற மார்க்கவசம், நம்முடைய வைட்டல் ஆர்கன்ஸ் இருக்கிற இடம், அல்லது நம்முடைய இருதயம், நம்முடைய நுரையீரல், லிவர் போன்ற முக்கியமான ஆர்கன்ஸ் இருக்கிற இந்த மார்பு பகுதி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு மார்க்கவசம், ஒரு ஷீல்டு வைத்திருப்பாங்க, அந்த பிரஸ்ட் பிளேட் என்று சொல்வார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இது என்னவென்றால் நீதி உள்ள ஒரு வாழ்க்கை, நீதிமானாக வாழ்கிற அனுபவம். அது நீதியாகிய மார்க்கவசம், அது பரிசுத்தமாய் வாழ்கிற அனுபவத்தை காட்டுகிறது. 3வது ஆயத்தம். ஆயத்தம் என்கிற ஒரு பாதரட்சை. யுத்தத்துக்கு போகிறவன் அல்லது யுத்த களத்தில் வார்ஃபீல்டில் இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் எல்லாரும் நல்ல ட்ரெஸ் பண்ணி பெல்ட் போட்டு அவங்க பேண்ட்டு எல்லாம் நைட்டாக பண்ணிவிட்டு காலில் பூட்ஸ் மாட்டிட்டு தான் இருப்பான். ஏன்னா எனி டைம் எனிமி வந்து தாக்க வரும்போது அதற்கு பிறகு அவங்க போய் பூட்ஸை மாட்ட முடியாது, அதற்கு பிறகு பெல்ட்டை எடுத்து கட்ட முடியாது, அதற்கு பிறகு ட்ரெஸ்ஸை போட முடியாது, அதற்குள்ளே குண்டு போட்டு இவனை தீர்த்துருவான். எனவே ஆயத்தமாக இருக்கிற ஒரு அனுபவம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை, இது 2 காரியங்களை காட்டுகிறது. 1 இல்லை 3 காரியங்களை சொல்லலாம். 1 நம்முடைய சாட்சி உள்ள ஜீவியம், எப்பொழுதும் சாட்சியாய் வாழ்கிற அனுபவம், எப்பொழுதும் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அனுபவம். 3வதாக கர்த்தருடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிற அனுபவம்.
நான்காவதாக விசுவாசம் என்கிற கேடகம், அது கையிலே வைத்திருப்பார்கள். எதிரியுடைய ஆயுதங்கள் நம்மை தாக்க வரும்போது அந்த விசுவாசத்தை வைத்து அந்த ஆயுதங்கள் நம்முடைய சரீரத்திலே படாதபடி பாதுகாக்கிற ஒரு அனுபவம். அந்த பயம் நம்முடைய வாசலை தட்டும்போது விசுவாசம் என்கிறவரை அனுப்பி அந்த பயத்தை நான் புறம்பே தள்ளுவேன் என்று பரிசுத்தவான் ஓரல் ராபர்ட் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை அந்த 5 ஆயுதங்களில் ஒரு ஆயுதம். ஐந்தாவதாக ரெட்சண்யம் என்னும் தலைச்சீரா, தலையில் ஹெல்மெட். இன்றைக்கு டிராஃபிக் ரூல்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் என்னென்னா, நீங்களும் நானும் ஹெல்மெட் போட்டு தான் 2 வீலர் அது பில்லியன் ரைடராக இருந்தாலும் சரி, ஓட்டுகிறவராக இருந்தாலும் சரி, நம்முடைய மூளை பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு விபத்து ஏற்பட்டால் தலையிலே முக்கியமான அந்த மூளை இருக்கிறபடினாலே சேதம் வராதபடி பாதுகாக்கிற அந்த ஹெல்மெட் என்று பார்க்கிறோம். ஐந்தாவது அந்த பாதுகாக்கிற ஆயுதங்களிலே 5வது ஆயுதம். இது எதை காட்டுகிறது? ரெட்சண்யம் என்னும் தலைசீரா, நம்முடைய ரெட்சிப்பில் நம்ம நிலைத்திருக்கிற அனுபவம். ரெட்சிப் என்பது ஒரு நாளில் நிறைவேறுகிற அனுபவம் அல்ல. பூரண ரட்சிப்பு அதன் காலங்களில் நிறைவேறுகிறது என்று ஏசாயாவிலே வாசிக்கிறோம். அதற்கு முக்கிய காரியம் நம்முடைய தெய்வ பயத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த 6வது ஆயுதம்தான் எதிரியை தாக்குகிற ஆவியின் பட்டயம், அதாவது தேவ வசனம் என்று வாசிக்கிறோம். இப்படியாக அந்த உலகத்தில் நமக்கு போராட்டம் உண்டு என்று தான் ஆவியானவர் சொல்கிறார். அந்த தாவீது எடுத்த 5 கூழாங்கற்களுக்கு இந்த விளக்கம் இதுதான். அந்த ஒரு கூழாங்கல் அந்த தேவ வல்லமை பயன்பட வேண்டும் என்றால் மீதி உள்ள 4 கற்களும் நம்முடைய வாழ்க்கையில் சரியான நிலைமையிலே காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் சர்வாயுத வர்க்கத்தையும் நீங்களும் நானும் தரித்து கொள்ள வேண்டும். 5வதாக இந்த 5ஐ குறித்து தியானிக்கும் போது அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களை வைத்து ஆண்டவர் செய்த அதிசயம், அற்புதம். ஆண்டவர் செய்த அற்புதம் இது சுவிசேஷங்களிலே நாம் இதை வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. 5 அப்பங்கள், அந்த 2 மீன்கள் அந்த சிறுவனுடைய கரத்தில் இருந்தது. அவனுடைய பெற்றோர் ஒருவேளை அது அவனுடைய பசி அவனை தீர்ப்பதற்காக கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஏனென்றால் பெற்றோர்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்படவில்லை. அந்த சிறுவனும் அதை சாப்பிட்டு முடித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே உள்ள அந்த தாகத்தினால அவன் சாப்பிட மறந்து அந்த 5 அப்பங்களும் அந்த 2 மீன்களும் அவனுடைய கரத்தில் இருக்கிறது. அதை கேட்டபோது அவன் மனமுவந்து கொடுத்தானே, அது 5000 புருஷர்கள், 5000 புருஷர்களும் அவர்களோடு கூட இருந்த ஸ்திரீகளும் பிள்ளைகளும் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடைகளிலே எடுக்கும் அளவிற்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த 5னுடைய அடுத்த ஒரு அந்த ஆவிக்குரிய பிரமாணம் என்னவென்றால், நம்மிடத்தில் உள்ளதை நம்ம கர்த்தருக்கு என்று கொடுக்கும்போது, நம்மிடத்தில் உள்ளதை நாம் தியாகம் பண்ணி ஆண்டவருக்கு என்று கொடுக்கும்போது, ஆண்டவருக்காக நம்முடைய ஆஸ்திகள், தாளந்துகள், நம்முடைய திறமைகள் பயன்படும் போது ஒரு பெருங்கூட்டம் ஜனங்கள், இன்றைக்கு ஆவிக்குரிய பசியோடு இருக்கிற ஜனங்கள், தேவ வசனம் கிடைக்காமல் அவதிப்படுகிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி உண்டாகும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவு வராதபடி மீதியான துணிக்கைகளை ஆண்டவர் 12 கூடைகளில் அன்றைக்கு நிரப்பினது போல கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு திரும்ப அளக்கப்படும் என்று ஆவியானவர் சொல்கிறார். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேனோ மாட்டேனோ என்று என்னை சோதித்து பாருங்கள். உங்களுடைய தசம பாகங்கள், காணிக்கைகள் எல்லாம் பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள் என்று ஆவியானவர் சொல்கிறார். எனவே இந்த 5னுடைய அந்த அர்த்தம் என்னவென்றால், கர்த்தருக்காக நீங்களும் நானும் உண்மையாய் கொடுக்க வேண்டும். நம்மை தியாகம் பண்ண வேண்டும். நம்முடைய தேவைகளை குறைத்து, நம்முடைய ஆடம்பர செலவுகளை தவிர்த்து கர்த்தருக்காக அந்த பணத்தை நாம் பயன்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார், நம்மோடு சேர்ந்தவர்களை ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு அந்த சிறு பையனுடைய ஒரு தியாகத்தினால கிட்டத்தட்ட 25,000 பேர் அன்றைக்கு போஷிக்கப்பட்டார்கள். அது எப்படிப்பட்ட இடம்? வனாந்திரமான இடம்.
குறைவுள்ள இடம், அந்த அப்பம் வாங்க முடியாத இடம், அந்த இடத்துல கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்தார் என்றால் அந்த 5 அப்பங்களும் அதற்கு மூல காரணமாக இருந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன என்று ஆண்டவர் சில நேரங்களில் நம்மிடத்தில் கேட்கும்போது நம்மிடத்தில் உள்ளதை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவருடைய வேலை தொடர்ந்து நடைபெற, அவருடைய ராஜ்யம் கட்டப்பட மனமோந்து கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றுவாராக. அடுத்ததாக பவுல் வேதம் சொல்கிறது 1 கொரிந்தியர் 11ஆம் அத்தியாயம் 24வது வசனத்தில் 5 முறை அவர் அடிக்கப்பட்டார். அவர் வாரினால் அடிக்கப்பட்டது. அன்றைக்கு ரோமர் வழக்கத்தில் சாதாரண குற்றங்கள் செய்யும்போது வாரினால் அடிப்பார்கள். அந்த மரணத்துக்கு ஏதுவான குற்றங்கள் செய்யும்போது அவர்கள் சிலுவையிலே அறைவார்கள். அவர் அந்த வாரினால் அடிக்கப்பட்டது வேதம் சொல்கிறது 5 முறை அவர் அடிக்கப்பட்டார். இது எதை காட்டுகிறது? கர்த்தருக்காக நீங்களும் நானும் பாடு சகிக்கணும், உபத்திரவங்களை அனுபவிக்கணும். அந்த கிறிஸ்தவ ஜீவியம், அதிலும் குறிப்பாக ஊழியம் செய்கிறவர்கள், அவர்கள் அது மிக எளிதாக நமக்காக செய்யவில்லை, நாமும் செய்யவில்லை. பல பாடுகள், பல உபத்திரவங்கள், பல தடைகள், பல பலகீனங்கள், பல குறைவுகள், பல நிந்தைகள், அவமானங்கள், இவைகளுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி ஊழியக்காரர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த ஊழியக்காரர்களுடைய ஊழியங்களுக்காக நீங்களும் நானும் அனுதினமும் ஜெபிக்க வேண்டும். இந்த உலகம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால், ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால், அவருடைய வசனத்தை பிரசித்திப்படுத்துகிற அந்த கூட்டம் மிகுதியாக இருந்தாலும் அவர்களை நீங்களும் நானும் நம்முடைய ஜெபத்தாலும், நம்முடைய காணிக்கைகளினாலும், நம்முடைய பொருளாலும், எல்லாவற்றாலும் அவர்களை தாங்கி அவர்களுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக மாற வேண்டும். 7ஆவதாக இந்த 5 எதை குறிக்கிறது? விசுவாசம். அந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை பாருங்கள், 5 எழுத்துக்கள். அதற்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் ஃபெய்த், அதில் பாருங்கள் 5 எழுத்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச ஜீவியம், அந்த விசுவாச ஜீவியத்திற்கு 2 வசனங்களை மாத்திரம் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அத்தியாயம் 48வது வசனம். நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் விசுவாசிக்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியாது. யார் உண்மையிலே விசுவாசிக்கிறார்கள்? அப்போஸ்தலர் நடபடிகள் 13:48 இப்படியாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்று பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்த போது புறஜாதிகள் அதை கேட்டு, அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்று எவ்வளவு அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. பவுலும் பர்னபாவும் பிரசங்கிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஜனங்களை ரட்சிக்க முடியும், பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்று சொன்னபோது பவுலும் பர்னபாவும் அந்த புறஜாதிகளுக்கு மத்தியில் பிரசங்கித்த போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். அவர்கள் யாரா? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் அதை விசுவாசித்தார்கள். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் அந்த தேசம் எங்கும் பரம்பிற்று. இந்த நம்முடைய விசுவாசத்தில் இத்தனை காரியங்களும் நடைபெற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நம்ம கேட்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், நம்ம நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட அந்த வசனங்களை முழுமையாக 100க்கு 100 விசுவாசிக்கணும். அதோடு கூட நின்று விடவில்லை. பவுலும் பர்னபாவும் பிரசங்கித்து விட்டு அந்த இடத்தை விட்டு கடந்து போனார்கள். ஆனால் அன்றைக்கு கேட்ட புறஜாதிகள் மூலமாக அந்த தேசம் எங்கும் கர்த்தருடைய வார்த்தை பரம்பிட்டான். அதுதான் அந்த ஃபெய்த்துங்கிறதுடைய அர்த்தம். உங்களுக்கு நீங்கள் விசுவாசின்னு சொல்வீங்கன்னா, அல்லது நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறீங்கன்னா, இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா? கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களா? தேவனை மகிமைப்படுத்துகிறீங்களா? நான் நித்திய ஜீவனை அடைய போகிறேன் என்று விசுவாசித்து அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உங்களை சுற்றிலும் அது பரவி செல்கிறதா? அது பரம்பி செல்கிறதா? அதுதான் உண்மையான விசுவாசம். இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. பவுல் தன்னுடைய சிஷ்யனுக்கு சொல்கிறார், தன்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு சொல்கிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். இந்த உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் ஆண்டவரை விசுவாசிப்பது, ஆண்டவரை ஆராதிப்பது, அவரை தொழுது கொள்வது, அவருக்காக ஊழியம் செய்வது, அவருக்காக பாடுகளை சகிப்பது, எதற்காக? நான் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதை விட முக்கியமான ஒரு பகுதியை அடுத்தது வருது, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்ம ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ்ந்து காட்டுவது தான் விசுவாசம். அந்த ஃபெய்த் 5 எழுத்துக்களை உடையது.
விசுவாசம் 5 எழுத்துக்களை உடையது. அதன் ஆழம் இதுதான். ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த வேண்டும், நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்கிற அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், நல்ல சாட்சியை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, நம் மூலமாய் அந்த வசனம் இந்த உலகம் எங்கும் தேசம் எங்கும் அது பரவி செல்ல வேண்டும். இந்த இவ்வளவு காரியங்கள் நம்மிடத்தில் இருந்தால் தான் அந்த ஃபெய்த் என்கிற அந்த 5 லெட்டர்ஸும் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறது என்று அர்த்தம். 8ஆவதாக ஒரு 5ஓடு கூட சம்பந்தப்பட்ட ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அத்தியாயம் 2வது வசனத்தில் பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. அங்கேதான் அந்த 38 வருடமாக படுத்த படுக்கையாக இருக்கிற, யாருடைய உதவியுமின்றி தூதன் வந்து தண்ணீரை கலக்கும்போது யார் முந்தி செல்கிறானோ அவன் குணமடைவான் என்கிற நிலைமையில் தன்னால் நடக்க முடியாது, தன்னை யாரும் தூக்கி கொண்டு போவதற்கு உதவி இல்லை, அந்த ஆதரவற்ற அந்த நிர்ஆதரவாய் காணப்படுகிற ஒரு மனுஷனை தேடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறார். அதே நிலைமையில், உதவியற்ற நிலைமையில், யாரும் எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா, நீண்ட நாட்களாய் இந்த வேதனைக்குள்ளாய் துன்பத்திற்குள்ளாய் நான் கடந்து போகிறேனே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று நீங்கள் நினைப்பீர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்து நட என்று சொல்லுகிற சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் அந்த 5 மண்டபங்கள் உள்ள பெதஸ்தா குளத்து அண்டையிலே அவர் கடந்து வருகிறார். இந்த பெதஸ்தா குளம் எதை காட்டுகிறது என்றால், அது சபையை காட்டுகிறது. நீங்கள் ஐக்கியப்பட்டு ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிற ஒரு அனுபவத்திலே காணப்படுவோமேயானால், ஒரு ஆவிக்குரிய சபையில் இணைந்து காணப்படுவோமேயானால், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வியாதிகள் வரலாம், பலகீனங்கள் வரலாம், ஆனால் உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகும். அவருடைய செட்டைகளின் கீழ் உள்ள ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். வியாதி உங்களை மேற்கொள்ளாதபடி பரிசுத்த ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியோடு உண்மையோடு நம்ம தொழுது கொள்ளும்போது அவர் நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். நம்முடைய பலகீனங்களை மாற்றுகிற ஆண்டவராயிருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே எழும்புவார்கள். முதிர் வயதிலும் அவர்கள் கனிதந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பார்கள். பனையைப் போல அவர்கள் செழித்து வளருவார்கள். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் பெதஸ்தா குளத்திலே வருகிறது. இந்த பெதஸ்தா குளம் தேவனுடைய பிள்ளைகளோடு, தேவனுடைய ஊழியர்களோடு ஐக்கியப்பட்டு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருகிறார். 9ஆவதாக ஒரு 5க்கு ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எபேசியர் 4ஆம் அத்தியாயத்திலே 12-13 வசனங்கள் வாசிக்கும் போது 5 வகையான ஊழியங்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். சிலரை அப்போஸ்தலர்களாகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவர் நமக்கும் ஒரு ஊழியத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒருவேளை போதகராக முடியாது இருக்கலாம், மேய்ப்பராக முடியாது இருக்கலாம், தீர்க்க தரிசன வரம் உள்ளவர்கள் நீங்கள் தீர்க்கதரிசிகளாக செயல்படலாம். புறப்பட்டு சென்று ஊழியம் செய்கிறவர்கள் தான் அப்போஸ்தலர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வீட்டை விட்டு ஒரு சிறைச்சாலைக்கு புறப்பட்டு செல்லலாம், ஒரு அநாதை ஆசிரமத்திற்கு செல்லலாம், ஒரு மருத்துவமனைக்கு செல்லலாம், அல்லது சாலை ஓரங்களிலே கிடக்கிற அந்த ஏழைகளுக்கு ஏதாவது உதவி செய்யலாம். ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதை இந்த 5 நமக்கு சுட்டி காட்டுகிறது. நீங்களும் நானும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கும் ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்காகவும் ஊழியம் செய்ய வேண்டும். நம்ம ஜெபிப்பது, நம்ம ஆராதிப்பது அது ஒரு வகையான ஊழியம், நம்ம கொடுப்பதெல்லாம் ஊழியம். ஆனால் புறப்பட்டு சென்று நம்முடைய இடம் பெயர்ந்து அல்லது ஒரு மனிதனை சந்தித்து ஒரு டிராக்ட் கொடுக்கலாம், துக்கத்தோடு இருக்கிற ஒரு மனுஷனை சந்தித்து ஒரு ஆறுதலான 2 வார்த்தைகளை சொல்லலாம், இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார். அதற்கு ஒரு குவாலிஃபிகேஷன் தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷரை படிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அப்போ தேவனை பின்பற்றினது உண்மையானால் இந்த 5 ஊழியங்களில் ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்களும் நானும் செய்தே ஆக வேண்டும்.
கடமைக்காக ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் ஆராதனைக்கு சென்று வீட்டிலே வந்து படுத்து தூங்குவதல்ல கிறிஸ்தவ ஜீவியம். கர்த்தருக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். ஏதாவது ஒரு வகையில் ஆண்டவரே நான் உனக்கு பிரயோஜனமாக இருக்கிறேனா, அல்லது உம்முடைய பார்வையில் சில பாத்திரங்கள் எஜமானுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது, சில பாத்திரங்கள் பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. எந்த நற்கிரியை செய்ய ஆயத்தமான வெள்ளி பாத்திரமாய், பொற்பாத்திரமாய், நற்கிரிகளை செய்து கொண்டிருக்கிற பாத்திரமாய், எஜமானுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்க வேண்டுமே தவிர ஷோகேஸில் வைத்திருக்கிற பாத்திரங்கள் போல பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும், பயன்படுத்த முடியாது. அது ஷோகேஸில் பார்ப்பதற்கு அழகாக வைத்திருப்பார்கள். அதுபோன்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை கர்த்தர் விரும்பல்ல. எஜமானுக்கு பிரயோஜனப்படுகிற வாழ்க்கை இந்த 5 ஊழியங்களில் ஏதாவது ஒரு ஊழியம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் அந்த ஆண்டவர் அவருடைய வருகையை குறித்து சொல்லும்போது ஒரு ஓமானத்தை சொல்லுகிறார். 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தி உள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாத கன்னிகைகள். 10 பேரிடத்திலும் விளக்கு இருந்தது, 5 கன்னிகைகளில் விளக்கில் எண்ணெய் இருந்தது, 5 கன்னிகைகளில் விளக்குகளில் எண்ணெய் இல்லை. அவர்கள் மணவாளன் வருகிற சத்தம் கேட்கப்பட்டது. மணவாட்டிகள் புறப்பட்டு அவரை எதிர்கொண்டு செல்கிறார்கள். புத்தி உள்ள கன்னிகைகளை பார்த்து புத்தி இல்லாத கன்னிகைகள், எங்களுடைய விளக்கில் எண்ணெய் இல்லை, கொஞ்சம் எண்ணெய் தாங்கம்மான்னு கேட்குறாங்க. அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு தந்து எங்களுக்கும் இல்லாமல் போகக்கூடாது, நீங்கள் போய் கடையிலே வாங்கி வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகள் கடையிலே எண்ணெய் வாங்க போனார்கள். அதற்குள்ளே மணவாளன் வந்துவிட்டார். 5 கன்னிகைகள் மணவாளனோடு மணவரைக்குள் சென்று விட்டார்கள். புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் எண்ணெய் வாங்கி வருவதற்குள் கதவு அடைக்கப்பட்டது. 5 கன்னிகைகள், அந்த புத்தி இல்லாத 5 கன்னிகைகள் வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் இடைவெளி ஒரு 4 இன்ச்சு கதவு தான். வெகு தூரம் புறப்பட்டு வந்தார்கள், ஆயத்தப்பட்டார்கள். எப்படியாகிலும் மணவாளனை சந்திக்க வேண்டும், மணவாளனோடு கூட மணவரைக்குள் செல்லப்பட வேண்டும். ஆனால் புத்தி இல்லாத காரணத்தினாலே 5 பேர் கதவுக்கு இந்த பக்கம், 5 பேர் கதவுக்கு அந்த பக்கம். நாம் எந்த பக்கம் நின்று கொண்டிருக்கிறோம்? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருடைய வருகை, நம்முடைய மரணம், இது எப்பொழுது சம்பவிக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அவர் ஒருவரே அறிவார். காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் எப்பொழுது வந்தாலும் அவரை நான் சந்திக்க ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற புத்தி உள்ள கன்னிகைகளா, அல்லது நிர்விசாரமாய் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று போஸ்ட்போன் பண்ணி கொண்டிருக்கிறோமா? ஞான ஸ்நானத்திற்கு ஒரு போஸ்ட்போன்மெண்ட், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு ஒரு வெட்கம், அது ஒரு போஸ்ட்போன்மெண்ட். பிறகு பரிசுத்தமாய் ஜீவிக்கலாம் என்று மனம் போல வாழ்கிற ஒரு அனுபவம். இதெல்லாம் புத்தி இல்லாத கன்னிகைகளுடைய கதவு அடைக்கப்பட்டது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கதவை தட்டினார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கதவு திறக்கப்படவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பல மைல் தூரம் கடந்து வந்தார்கள் மணவாளனை சந்திக்க. எத்தனையோ நாட்கள் ஆயத்தம் பண்ணினார்கள். அந்த மணவாட்டிக்குரிய அந்த வஸ்திரங்கள், அதற்குரிய எல்லா அலங்காரத்தோடு கூட புறப்பட்டு வந்தார்கள். ஆனால் இடைவெளி இப்பொழுது 4 இன்ச்சு கதவு தான். கதவுக்கு அந்த பக்கம் புத்தி உள்ளவர்கள், கதவுக்கு இந்த பக்கம் புத்தி இல்லாதவர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 5ல் நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறீங்க? நான் எந்த பக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன்? இதை நாம் சிந்திப்போமேயானால் நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ளலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புத்தி உள்ள கன்னிகைகளாக நம்முடைய ஜீவியத்தை தொடருவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஆண்டவர் கொண்டு வருவாராக. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த புத்தி உள்ள கன்னிகைகளாக வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்து மணவாளனோடு கூட நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படியான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் எங்களுக்கும் தருவாராக. ஆமென்.